வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று 2 பிரதான விடயங்களை மையப்படுத்திய செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த 2 பிரதான விடயங்களும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி அவரால் எடுத்து வைக்கப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அது சார்ந்த ஒரு பதிவாகத்தான் இது இருக்கின்றன. எனவே இந்த காணொளிக்குள் நீங்கள் செல்வதற்கு முன்பாக எங்களுடைய இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். குறிப்பாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய காணொளி கருத்துகள் மட்டுமே பெரும்பாலான காணொளிகளில் பதிவாகும். எனவே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் என்னை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்வதாக இருக்கும். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் 2 காணொளிகளை வெளியிட்டிருக்கின்றார். அந்த 2 காணொளியில் ஒன்று இலங்கையை சார்ந்த முன்னாள் கடற்படை தளபதியை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயமும் அவரை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது அவருக்கு பிணை கொடுக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்தவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நகர்வுகளும் அந்த கப்பற்படை தளபதி தமிழ் மக்களுக்கு எவ்வளவு துரோகம் செய்தார் என்கின்ற ஒரு விடயத்தை மையப்படுத்திய செய்திகளையும் ஒரு காணொளியில் வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார். இன்னொரு காணொளியில் கஞ்சா வளர்ப்பை மையப்படுத்திய ஒரு செய்தி. இந்த 2 காணொளிகளிலும் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தில் ஒரு காணொளியில் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பை மையப்படுத்திய ஒரு பதபதைப்பு அவருடைய மனதில் இருந்ததின் வெளிப்பாடு. இன்னொன்று, இப்பொழுதே இலங்கை போதை சார்ந்த விடயங்களில் மூழ்கி கிடக்கக்கூடிய இந்த வேளையில் கஞ்சா வளர்ப்புக்கும் களம் அமைக்கப்படும் என்கின்ற கேள்வி வருகின்ற பொழுது அது குறித்த ஒரு பதபதைப்பும் இருக்கிறது என்று 2 காணொளிகளிலும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 2 காணொளிகளை மையப்படுத்திய செய்திகளை நான் இந்த காணொளி முழுவதும் எடுத்து வைப்பதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கின்றேன். சிறிது காலங்களுக்கு முன்பால் இலங்கை நாடாளுமன்றத்தில் ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியிருந்தார். அந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பேசியிருந்தார் என்றால், இலங்கையில் கஞ்சா பயிரிட்டு கஞ்சா விற்பனை செய்வதற்கான ஒரு அனுமதியை அரசு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலும் இதனால் நாம் பொருளாதார விடயத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை காண்பதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும் என்று குறிப்பிட்டிருந்தார். இது பொருளாதார வீழ்ச்சியில் இலங்கை சிக்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் இப்படி ஒரு யோசனையை அவர் எடுத்து வைத்திருந்தார். அப்பொழுதே இது பரபரப்பு செய்திகளாக பேசப்பட்டது உண்டு. ஆனால் அதன் பின்பு அந்த வார்த்தை ஒரு வலுவில்லாமலே இருந்தது. தற்பொழுது மீண்டும் கஞ்சா பயிரிட்டு கஞ்சா விற்பனை செய்வதற்கான களங்களை எடுக்கலாம் என்கின்ற ஒரு பரபரப்பான செய்தி வருகின்றன. ஒரு சமீப காலங்களாக, அதாவது இறுதிக்கட்ட போர் நடைபெற்றதற்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு பகுதியை வீழ்த்துவதற்கான களத்தை சிங்களர்கள் எடுத்தார்கள். அதாவது சிங்களர்கள் என்றால் சிங்கள மக்கள் அல்ல, சிங்கள ஆட்சியாளர்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியில் போதை வஸ்துகள் மிக தாராளமாக கிடைப்பதற்கான களங்களை அவர்கள் திறந்து வைத்தார்கள். அதன் பின்னணியில் ஒரு பெரிய ரகசியம் இருந்தது. முன்பு அந்த போர் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் குறிப்பாக சிங்கள இராணுவத்தை சார்ந்தவர்கள் தமிழ் பெண்களை, அதாவது கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய தமிழ் பெண்களை தேடி எடுத்து அவர்களுடைய கற்பங்களை கலைத்து அந்த கற்பங்களை அழிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை எடுத்தார்கள். அதற்கு அவர்கள் முன்வைத்த காரணம், இன்னொரு தேசிய தலைவர் தோன்றிவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் இதுபோன்ற நகர்வுகளை எடுப்பதாக எடுத்து வைத்தார்கள். ஏறக்குறைய அதுபோன்ற யுக்தியைத்தான் அவர்கள் வடக்கு கிழக்கு பகுதியிலும் எடுத்தார்கள். இங்குள்ள இளைஞர்கள் அறிவு சார்ந்த களத்தை நோக்கி முன்னேறி செல்ல ஆரம்பித்து விட்டால் மீண்டும் இலங்கையில் அவர்களுடைய ஆதிக்கம் கொடிகட்டி பறக்க ஆரம்பித்துவிடும். எனவே இவர்களை நேரடியாக அழிப்பதை விட மறைமுகமாக நயவஞ்சகத்தோடு அழிப்பதற்கான ஒரு களத்தை எடுப்போம் என்கின்ற கணக்கீட்டில் இந்த போதை வஸ்துக்களை வடக்கு கிழக்கு பகுதியில் தாராளமாக நடமாட விடக்கூடிய ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்தார்கள். இதனால் பெரும்பாலான தமிழ் இளைஞர்கள் போதை வஸ்துக்குள் மயங்கி கிடக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டது என்பது நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. சிங்கள ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டில்
எந்த கோணத்திலும் தமிழர்கள் வளர்ச்சியடைந்து விடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார். இப்பொழுது கஞ்சாவை மையப்படுத்திய செய்தி இது யாரை முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு களத்தை கொண்டு வருகிறது. யார் இதை விவசாயம் செய்யலாம், யார் இதை விற்பனை செய்வதற்கான உரிமைகளை பெறலாம் அல்லது போன்ற பல விடயங்களை குறித்து பார்க்கின்ற பொழுது அதற்குள் கேள்விகள் இருக்கின்றன. அல்லது தமிழ் மக்களை மீண்டும் அழிப்பதற்கான ஒரு களமாக இது கையில் எடுக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. இந்த ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய சூழலில்தான் இன்னொரு கடற்படை தளபதியை மையப்படுத்திய பிரச்சனை. திரிகோணமலையில் அவர் இருந்து பணியாற்றி கொண்டிருந்த அந்த காலகட்டங்களில் தமிழர்களுக்கு எதிராக அவர் நடந்து கொண்ட பல விடயங்கள் பேசப்படுகின்றன. அதுபோல மஹிந்த ராஜபக்சே திரிகோணமலைக்கு வந்து அங்கிருந்து தப்பித்து செல்வதற்கான களம் எடுத்தபொழுது, அந்த போராட்டம் நடைபெற்ற காலகட்டங்களில் திரிகோணமலைக்கு வந்து அவர் தப்பித்து செல்வதற்கான களம் எடுத்த பொழுது அதற்கான அனைத்து உதவிகளையும் இந்த கடற்படை தளபதி தான் செய்து கொடுத்தார் என்கின்ற ஒரு பதிவும் இருக்கின்றது. இந்த கடற்படை தளபதியின் மீது ஒரு 4 கொலைகளை செய்த வழக்கும் பதிவாகி இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் ஆதாரத்தோடு எடுத்து வைக்கப்படுகின்றன. எனவே மிகப்பெரிய பிழைகளை செய்த அந்த கடற்படை தளபதியை கைது செய்து அரசு சிறையில் அடைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த சூழலில் அவருக்கு பிணை கொடுக்க வேண்டும் அல்லது அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து ஒரு 3 பேர் இன்று போலீஸ் மா அதிபரை சந்தித்து அவரிடம் மனு கொடுத்திருக்கின்றார்கள். அதிலே இந்த கடற்படை தளபதி ஒரு நியாயமானவர் என்றும் எந்த விதமான தவறுகள் செய்யாதவர் என்றும் புலம்பெயர்ந்த தமிழர்களுடைய ஆலோசனையை கேட்டுக்கொண்டு இன்றைய ஆட்சியாளர்கள் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை மையப்படுத்தி அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார்கள். மனுவை கொடுத்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த அந்த 3 பேரில் ஒருவர் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் எங்களுடைய கடற்படை தளபதி எந்த தவறுகளும் செய்யவில்லை என்பதைத்தான் அவர் பதிவிட்டிருக்கின்றார். ஆனால் அந்த கடற்படை தளபதி மீது கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுகிறது என்கின்ற செய்திகள் பரவலாகவே வந்து கொண்டிருக்கின்றன. பதவி இருந்த காலகட்டங்களில் அவர் போட்ட ஆட்டங்களும் அவர் செய்த விடயங்களும் அப்பொழுதே பரபரப்பு செய்திகளாக இருந்தது என்கின்ற செய்திகள் வருகின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் இன்னொரு செய்தியையும் நாம் இதோடு இணைக்க வேண்டியது இருக்கின்றது. பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி, அதாவது குறிப்பிட்ட மட்டக்களப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வவனத்தீவு என்கின்ற அந்த பகுதியில் இருந்த மாவீரர் துயிலகத்தை இராணுவம் சார்ந்தவர்கள் கைப்பற்றி வைத்திருந்தார்கள். இப்பொழுது அதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுப்பதற்கு அவர்கள் களம் அமைத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. இதற்கு அந்த இடங்களில் மக்கள் மாவீரர்களை நினைவு கூறுவதற்கான களத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சாணக்கியன் அவர்கள் இப்பொழுது ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கின்றார். இங்கு வைத்தியர் அர்ஜுனா வைத்த 2 விடயங்களுமே சிந்திக்க வேண்டிய விடயங்கள். ஒன்று, அந்த கடற்படை தளபதி ஒரு குற்றவாளி, அவரை காப்பாற்றுவதற்கு தெற்கில் இருக்கக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகளை வடக்கில் இருக்கக்கூடியவர்கள் அறியாமல் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்தி அவர் வேதனை தெரிவித்திருந்தார். அது நியாயமான வேதனை. வைத்தியர் அர்ஜுனாவுடைய காணொளிகளை தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது இந்த மக்கள் சார்ந்த பணிகளில் அவர் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறார் என்கின்ற விடயம் தெளிவாகவே புரிகின்றன. எனவே தற்பொழுது உள்ள சூழலில் தெற்கு அரசியலையும் வடக்கில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கை எடுத்து வைக்கப்படுகிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.